பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்களை பைபிள் இன்டெப்த் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே சந்திப்பதே நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் நாம் தெரிந்து கொள்ள போகிற காரியம் என்னவென்றால் திருத்துவம். திருத்துவம் என்றால் நம்முடைய தேவனை நாம் திருத்துவ தேவன் என்று சொல்வோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக தேவன். இந்த திருத்துவத்தை குறித்து அநேக நேரங்களில் நாம் குழம்புவது உண்டு. திருத்துவத்தை புரிந்து கொள்கிறோமோ இல்லையோ அது அவசியமில்லை. ஆனால் திருத்துவத்தை விசுவாசிக்க வேண்டும், அதை நாம் நம்ப வேண்டும். என்னுடைய இருதயம் எப்படி வேலை செய்கிறது, அதில் என்னென்ன இருக்கிறது, எப்படியெல்லாம் இயங்குகிறது என்று எனக்கு புரியாவிட்டாலும் பரவாயில்லை, எனக்கு ஒரு இருதயம் இருக்கிறது என்பதை நான் நம்ப வேண்டும். அதே போலதான் திருத்துவம் எப்படிப்பட்டது என்று புரியாவிட்டாலும் திருத்துவத்தை நம்ப வேண்டிய அவசியமும் கட்டாயமும் நமக்கு இருக்கிறது. இந்த திருத்துவத்தை நாம் விசுவாசிப்பதற்காக வேதத்திலே இருந்து சான்றுகளை நாம் எடுக்க வேண்டும். இன்றைக்கு நான் உங்களுடன் திருத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக நாம் எடுக்க போகிற வசனம் என்னவென்றால், ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 திருத்துவத்தை குறித்து தேவன் தெளிவாக நமக்கு கொடுத்திருக்கிறார். வசனம் இப்படி இருக்கிறது: ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இதிலே தேவன் என்று சொல்லுகிறதான வார்த்தை ஒருமையிலே இருக்கிறது. ஆனால் இதை நாம் மூல பாஷையாகிய எபிரேய மொழியில் நாம் படித்தோம் என்று சொன்னால் பெரிஷித் பாரா எலோஹிம். இங்கே தேவன் என்ற இந்த வார்த்தை எபிரேய மொழியிலே எப்படி பயன்படுத்தியிருப்பார்கள் என்றால் எலோஹிம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார்கள். இந்த எலோஹிம் என்கிற வார்த்தை நமக்கு புதியதல்ல, நாம் எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான். எலோஹிம் எபிரேய மொழியிலே ஈம் என்று முடிகிறதெல்லாம் பன்மையை குறிக்கிற வார்த்தைகளாய் இருக்கும். உதாரணத்துக்கு இங்கிலீஷில் எஸ் என்கிற எழுத்தை உபயோகிக்கும் பொழுது அது பன்மையை குறிக்கிறது. தமிழில் இல் என்று சொல்லுகிறதான வார்த்தையெல்லாம் பன்மையை குறிக்கிறதான வார்த்தைகளாக இருக்கும். அதே போலதான் எபிரேய மொழியில் ஈம் என்று முடிகிற எல்லா வார்த்தையும் பன்மையை குறிக்கிற வார்த்தை. அப்போது எலோஹிம் உடைய ஒருமை என்னவென்று சொன்னால் எலோ என்று சொல்ல முடியும். இன்னும் அதை சுருக்கி அதை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எல் என்கிற வார்த்தை தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள். எல் என்றால் தேவன், எலோ என்றாலும் தேவன். ஆனால் எலோஹிம் என்றாலும் தேவன் தான். ஏன் என்று சொன்னால் எபிரேய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் இருக்கிற மொழி வித்தியாசம், அதில் இருக்கிறதான கிராமர் வித்தியாசத்தினாலே இதை நாம் இப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தின் முதல் வசனத்திலேயே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிறதான இந்த வார்த்தை எலோஹிம் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று யோசிக்கும் பொழுது நாம் என்ன நினைப்போம் என்றால், அது இயேசு கிறிஸ்து என்ற உடனே புதிய ஏற்பாடு, பரிசுத்த ஆவி என்ற உடனே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பிறகு வருகிற காரியங்கள் என்று சொல்லி நாம் நினைப்பது உண்டு. இல்லை, ஆதியிலே இந்த உலகத்தை உண்டாக்கினதே திரியேக தேவனாகிய நம்முடைய தேவன்தான். இந்த எலோஹிம் என்கிற இந்த வார்த்தை 2570 முறை சுமார் எபிரேய வேதத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலேயே முதலாவது வசனத்திலேயே நாம் திரியேக தேவனை காணலாம். பிரியமானவர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய தேவன் மூவரா, 3 நபர்களா என்று சொல்லி நமக்கு ஒரு கேள்வி எழலாம். இல்லை,
தேவன் ஒருவர்தான். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்போ நம்முடைய தேவன் ஒருவர்தான். ஆனால் அவரை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், பிதா, குமாரன், பரிசுத்தாவியாக பார்க்க வேண்டும். இதை புரிந்து கொள்வது கடினம்தான். ஆனால் நான் 2 உதாரணங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நமக்கு எல்லாருக்கும் சூரியன் நன்றாக தெரியும். சூரியனில் இருந்து வருகிற வெளிச்சத்தையும் சூரியனில் இருந்து வருகிற வெப்பத்தையும் நாம் பிரித்து பார்க்கவே முடியாது. சூரியனும் சூரியனில் இருந்து வருகிற வெப்பமும் சூரியனிலிருந்து வருகிற ஒளியும் மூன்றும் சேர்ந்தாலும் சூரியன் தான், தனித்தனியாக இருந்தாலும் சூரியன் தான். சூரியனை நாம் இப்படித்தான் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், திருத்துவத்தையும் அப்படியே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு கணக்கின் மூலமாக உங்களுக்கு இன்னும் நான் தெளிவுபடுத்த முயற்சி செய்கிறேன். நாம் நம்முடைய எண்ணங்களிலே எப்படி யோசிப்போம் என்று சொன்னால், பிதா, குமாரன், பரிசுத்தாவி 1 + 1 + 1 = 3 என்று நாம் யோசிப்போம். அப்படி இல்லை. எப்படி யோசிக்க வேண்டும் என்றால், 1 × 1 × 1 = 1. அப்போ இப்படிதான் திருத்துவத்தை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பிரியமானவர்களே, திருத்துவம் நமக்கு புரிகிறதோ இல்லையோ, ஆனால் திருத்துவத்தை நம்ப வேண்டியது நம்முடைய கடமை, கட்டாயம். ஆகையால் திருத்துவத்தின் தேவன்தான் நம்முடைய தேவன். அவர் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவராக எல்லா சிருஷ்டிப்புகளையும் சிருஷ்டித்த தேவன்தான் நம்முடைய தேவன். ஆகையால் நாம் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவரை விசுவாசிப்போம். தேவனுடைய வசனத்திலே வளருவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.